எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரோட்டரி சுவிட்ச் எப்படி நம்ம கனெக்ட் பண்றது? 3 ஃபேஸ் சப்ளை இருக்கிற இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எப்படி எடுக்கிறது? அப்படின்னு சொல்றத இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரோட்டரி சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது? அதை எப்படி கனெக்ட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம 3 ஃபேஸ் ஹவுஸ் வயரிங்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ரோட்டரி சுவிட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம ரோட்டரி சுவிட்ச் வந்து எப்படி கனெக்ட் பண்றது? எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ரோட்டரி சுவிட்ச்ல செலக்டர் சுவிட்ச் அப்படின்னு சொல்றத பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் கட் ஆனா, நம்ம இன்னொரு ஃபேஸ் வந்து அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக நம்ம அப்புறம் வோல்ட் மீட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ ஒரே ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கும். அத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆர் ஃபேஸ் வோல்ட் பார்த்துக்கலாம். ஒய் ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்துக்கலாம். வி ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்துக்கலாம். அது போக நம்ம லைன் வோல்டேஜும் பார்த்துக்கலாம். 2 ஃபேஸ்க்கு இடைப்பட்ட உள்ள வோல்டேஜ் நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? அதாவது லைன் வோல்டேஜ்ன்னு சொல்லுவோம். ஃபேஸ் வோல்டேஜ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரே மீட்டர வச்சு எல்லா வோல்டேஜும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து நம்ம கட் ஆயிருச்சு. இல்ல ஏதாவது ஒரு சர்க்யூட்ல வந்து நம்ம ஒரு பகுதிய மட்டும் நம்ம ஆன் பண்ணணும். அடுத்த பகுதி நம்ம ஆன் பண்ண தேவையில்ல. அந்த மாரி சில இடங்கள்லயும் நம்ம வந்து சீக்வென்ஸ் ஆப்பரேஷனுக்கும் இந்த மாரி சுவிட்ச நம்ம யூஸ் பண்ணி, நம்ம ப்ராஜெக்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு 3 ஃபேஸ் சப்ளைல வந்து நம்ம ரோட்டரி சுவிட்ச எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல நம்ம தியரிட்டிக்கலா பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பிராக்டிகலாவே பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு நம்ம ரோட்டரி சுவிட்ச் ஒண்ணு எடுத்துக்கிறோம். ஒரு ரோட்டரி சுவிட்ச் நம்ம எடுத்துட்டு, அடுத்து நம்ம இந்த ரோட்டரி சுவிட்ச்ல வந்து எப்படி நம்ம வயர் கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றத ஒரு சர்க்யூட் மாரி நம்ம மேக் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு மனசுலயும் நிக்கும். அந்த நம்ம சர்க்யூட்ல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா. இப்ப பாருங்க இந்த சுவிட்ச் தான். சுவிட்ச் மாரி இதுல உள்ள டெர்மினல் 1, 2, 3 அதே மாரி ROIP நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம கனெக்ட் பண்ணிட்டு, அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆர் ஃபேஸ் எடுத்து நான் வந்து நம்பர் 1ல கனெக்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேணாலும் எந்த பேஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வந்து ஒரு சீக்வென்ஸ்ல கனெக்ட் பண்றேன். ROIP கனெக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஒய் ஃபேஸ் எடுத்து நம்பர் 2 அதாவது ஒய் ஃபேஸ் அப்படின்றது மாரி நான் கனெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் 3ல வந்து பி ஃபேஸ் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நியூட்ரல் வந்து நேரடியா வந்து சுவிட்சுக்கு வராது. நம்ம டைரக்ட்டாவே நம்ம நோடுக்கு குடுத்துர்றோம் நியூட்ரல் எடுத்து. அடுத்து நம்ம ஃபேஸ் ஒயர் எடுத்து எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம ரோட்டரி சுவிட்ச்ல வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்தா ஒவ்வொரு பாயிண்டோட ஃபேஸோடையும் கனெக்ட் ஆகும். அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு சப்ளை எடுத்து நம்ம லோடுக்கு குடுத்துர்றோம். சரிங்களா? இப்ப லோடுக்கு வந்து நமக்கு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 2மே கிடைச்சிருச்சு. அதாவது ஃபேஸ் வோல்டேஜ் இது. இது வந்து 230 வோல்டேஜ் இருக்கும். ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரலுக்கும் இடையில நம்ம வோல்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து 230 வோல்ட் இருக்கும். இது வந்து ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது. நம்ம லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது 2 லைன் இருக்கு பாருங்க. 2 லைனுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் இடையில எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 415 வோல்ட் இருக்கும். அதான் வந்து லைன் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்றது ஒரு ஃபேஸ்க்கு ஒரு நியூட்ரலுக்கு இடையில எடுக்கிறது ஃபேஸ் வோல்டேஜ். இப்ப நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லாம் ஓடுறது எப்படி அப்படின்னா, ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் 230 வோல்ட்ட வச்சு நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப 3 ஃபேஸ் மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து 3 ஃபேஸ் மோட்டர்ல வந்து நமக்கு நியூட்ரல் வயர் கனெக்ட் பண்ண மாட்டோம். 3 வயர் தான் போகும். RYB போகும். அப்ப அந்த வைண்டிங்க்கு போற சப்ளை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 415 வோல்ட். சரிங்களா? இதெல்லாம் நம்ம அடுத்த வர வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த சுவிட்சோட கனெக்ஷன பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சர்க்யூட்ல நம்ம பண்ணியிருக்க லைன் பண்ணியிருக்கிறது மாரி நம்ம ரோட்டரி சுவிட்சுக்கு நம்ம வயர் கனெக்ட் பண்றோம். இப்போ ஆர் ஃபேஸ் எடுத்து நம்பர் 1 குடுத்துட்டோம். இப்போ ஒய் ஃபேஸ் எடுத்து நம்ம நம்பர் 2ல கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 3ல வந்து பி ஃபேஸ் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். இப்ப நியூட்ரல் வந்து டைரக்ட்டா நமக்கு வந்து லோடுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வந்து ஃபேஸ் ஒயர் வந்து நம்ம சுவிட்சோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃபேஸ் எடுத்துட்டோம். சரிங்களா? இப்ப நமக்கு லோடுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் கிடைக்குது. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சர்க்யூட்லயும் சரி, நம்ம ரோட்டரி சுவிட்சும் பாருங்க. இதோட பொசிஷன் எங்க இருக்கு? ஆஃப் பொசிஷன்ல இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து சுவிட்சும் வந்து ஆஃப் பொசிஷன்ல இருக்குது இங்க இண்டிகேஷன். அப்படின்றப்ப இப்ப நமக்கு வந்து சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு அவுட்ல வந்து வோல்டேஜ் கிடைக்காது. இப்போ அவுட்ல வந்து வோல்டேஜ் வந்து 0. நம்ம லோடுக்கு வந்து வோல்டேஜ் கிடைக்கல. சரிங்களா? இப்ப நம்ம இது வந்து நம்ம ஒரு மெயின் சுவிட்ச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப தேவையில்லாத டைமிங்ல நம்ம ஒர்க் இருக்கு.
இல்ல நமக்கு வெளியில போறோம், நமக்கு சப்ளை தேவையில்ல அப்படின்னா, இத நம்ம ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்ப சுவிட்ச் வந்து ஆஃப் பொசிஷன்ல இருக்குது. இப்ப வந்து நம்ம என்னாச்சு, ஒரு ஃபேஸ் வந்து இப்ப நம்ம கனெக்ட் பண்றோம். சரிங்களா? இப்ப கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. எப்படி நம்ம கனெக்ஷன் ஆகி நமக்கு வெளில அவுட்புட்ல வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பாருங்க நமக்கு வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. இப்ப வந்து நம்ம 43 நம்பர் 1 பொசிஷன்ல வச்சுட்டோம். அப்ப என்ன ஆச்சு இப்ப ஆர் ஃபேஸோட கனெக்ட் ஆயிருச்சு. எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம சர்க்யூட்ல பார்ப்போம். இப்ப ஆர் ஃபேஸ் இப்படியே வருது. இங்க வந்து நேரா இங்க 1ஆம் நம்பருக்கு வந்துருச்சு. இப்ப இந்த ஹேண்டில மூவ் பண்ற மூலம் என்ன ஆச்சு, நமக்கு வந்து இப்ப ஆர் ஃபேஸோட கனெக்ட் ஆகி இப்படியே போய் சப்ளை நமக்கு இப்படியே வெளியில வந்துருச்சு. சரிங்களா? இப்ப இதே தான். நம்ம ஸ்விட்ச்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆர் ஃபேஸ் நேரா உள்ள வரும். இப்படியே உள்ள வந்துட்டு நம்ம ஸ்விட்ச வந்து நம்ம ஆர் ஃபேஸ் சைடு பொசிஷன் பண்ணதுனால இப்படியே அவுட்புட் வந்து நமக்கு வோல்டேஜ் இப்படியே கிடைக்குது. சரிங்களா? இப்ப நம்ம 3 பேஸ் சப்ளைல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து, நம்ம லோட வந்து ஈக்குவலா வந்து பிரிச்சிருப்போம். இப்ப 3 பேஸ்க்கும் வந்து ஒவ்வொரு பேஸுக்கும் ஈக்குவலான லோட் இருக்கிற மாரி நம்ம வச்சு வயரிங் பண்ணியிருப்போம். இப்ப ஒரு சர்க்யூட் ஒரு பகுதி ஃபுல்லா ஆர் பேஸ்ல இருக்கும். அடுத்த சர்க்யூட் வந்து ஒய் பேஸ்ல இருக்கும். அடுத்த சர்க்யூட் பி பேஸ்ல இருக்கும். இப்ப இப்படி இருக்கிறப்ப நமக்கு ஆர் பேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி லோடு போயிட்டு இருக்குது ஒரு சர்க்யூட். இப்ப ஆர் பேஸ்ல வந்து நமக்கு பேஸ் வந்து கட் ஆயிருச்சு. அப்பன்னா என்னாச்சு, ஆர் பேஸ்ல உள்ள லோட் எல்லாம் நமக்கு ஒர்க் ஆகாது. லைட்டு, ஃபேனு. இப்ப நம்ம அத நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இம்பார்ட்டன்ட். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து அடுத்து 2 பேஸ்ல எதுல சப்ளை இருக்கோ அதுக்கு நம்ம மாத்தணும். எப்படி மாத்துறோம் பாருங்க. எப்படி லோடு வருதுன்னு பாருங்க அதுக்கு. இப்ப ஆர் பேஸ்ல வந்து நமக்கு சப்ளை கட் ஆயிருதுன்னு வச்சுக்குவோம். இப்ப ஆர் பேஸ்ல சப்ளை இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரோட்டரி சுவிட்ச வந்து மூவ் பண்ணி நமக்கு ஒய் பேஸ்க்கு கொண்டுட்டு போகணும். ஒய் பேஸ் கொண்டுட்டு போறப்ப பாருங்க. ஒய் பேஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒய் பேஸ்க்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா, ஒய் பேஸோட சப்ளை என்னாச்சு நமக்கு வந்து வெளியில லோடுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஒய் பேஸ் இப்படியே வந்து நம்பர் 2 வரைக்கும் வந்து நிக்கும். எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நம்ம இந்த சுவிட்ச வந்து ஹேண்டில திருப்பின உடனே என்னாச்சு, நம்பர் 2க்கு வந்து இப்படியே போய் சப்ளை இங்க போயிடுச்சு. சரிங்களா? இதே தான் நம்ம பொசிஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1ல இருந்தது. இப்ப நம்பர் 2க்கு வந்துருச்சு. இப்ப நம்ம நம்பர் 3 பொசிஷனுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பி பேஸ்ல இருந்து சப்ளை வரும் பாருங்க. இப்ப சரிங்களா? இப்ப நான் வந்து நம்ம நம்பர் 3க்கு மாத்திட்டோம். பி பேஸ் கனெக்ட் ஆகி அதோட சப்ளை அவுட்புட் ஆகி நமக்கு லோடுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. திரும்ப நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். திரும்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு அவுட்ல இருந்து எந்த ஒரு வோல்டேஜும் வராது. சரிங்களா? இப்ப ரோட்டரி ஸ்விட்ச் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸியான வயரிங். நம்ம இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நெறைய ப்ராஜெக்ட்கள்ல இந்த நம்ம ஸ்விட்ச வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். காலேஜ், ஸ்கூல்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம். அப்படின்றப்ப இந்த ஒரு ஸ்விட்ச வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில இது வந்து நமக்கு சீக்வென்ஸ் ஆப்பரேஷன்ஸ் இந்த மாரி சர்க்யூட் இதெல்லாம் நம்ம வந்து இது பண்றப்ப, நம்ம இந்த ஒரு ஸ்விட்ச வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பொசிஷன்ல வைக்கிறப்ப ஒரு பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது, அந்த மாரி இதுலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்துருக்கிறது வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ற சுவிட்ச் தான் ரோட்டரி சுவிட்ச் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வர்ற வீடியோல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அம்மீட்டரு, வோல்ட்மீட்டரு இதுக்கெல்லாம் வந்து ரோட்டரி சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்ப அம்மீட்டரு, வோல்ட்மீட்டர்லாம் கனெக்ட் பண்றப்ப ரோட்டரி சுவிட்ச் அது டிஃபரெண்ட் டைப். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு வோல்ட்மீட்டர் தான் நம்ம வச்சிருப்போம். ஆனா வந்து லைன் வோல்டேஜும் மெஷர் பண்ணுவோம். ஃபேஸ் வோல்டேஜும் நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்படின்றப்ப நமக்கு வந்து எப்படி அந்த ரொட்டேட்டிங் பார்ட் டிஃபரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.